ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்னும் வரைக்கும். இப்போ நம்ம பார்க்குறது பார்ட் 14. அதான் கைஸ் பார்க்கணும் வாழணும்னு பேசும் சாப்டருக்குள் போகலாம் கைஸ். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் நம்ம பிரின்ஸ் அப்புறம் அந்த காமனர், அதாவது அந்த காமனர் வந்து அவளோட பேர் வித்தியாசமாக இருக்குது கைஸ். அதனால தான் அவளை வந்து நான் நார்மலாக காமனர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கேன். அவள் 2 பேரும் வந்து சண்டை கட்டிகிட்டு இருக்க. அவள் வந்து அசால்ட்டாக வந்து இளவரசி வந்து தோக்கடிச்சிருவா. தோக்கடிச்சதுக்கப்புறம் நான் வந்து உங்களை தோக்கடிச்சிட்டேன் இளவரசி அப்படின்னு சொல்லும்போது அந்த இளவரசி வந்துட்டு என்னால் வந்து உன்னை ஜெயிக்கவே முடியல, என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நம்ம தனியாக இருந்தால் வந்து நீ என்னை பேர் சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொன்னால அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு எனக்கு புரிஞ்சது இளவரசி அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு என்னோடய பேர் அரின், புரியுதா, என்ன அப்படி தான் கூப்பிடணும் தனியாக இருந்தால் ஃப்ரெண்டு மாதிரி, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு எனக்கு புரியுது இளவரசி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. நடுவில் வந்து இவங்க பேசி அந்த கான்வர்சேஷன் பில்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது நடுவில் என்னால் தாங்க முடியலன்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னென்னு திரும்பி பார்த்தா கெயினும் அப்புறம் அந்த பிரெயின் 2 பேருமே வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து அவனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பார். அவனால் ஒரு அளவுக்கு மேலே அடி தாங்கிட்டு அப்புறம் பின்னாடி போயிடும். போனதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு நான் எதிர்பார்த்ததோட இவனுக்கு ஸ்டாமினா அது மட்டும் இல்லாமல் இவனோட டியூரபிள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. நான் ஏன் வந்து இவனை ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கேன்னா வந்து நேற்று நடந்த மாதிரி வந்து அது திரும்ப நடந்துடக்கூடாது, இவன் மறுபடியும் போய் இந்த மாதிரி சிக்கிட்டு இருக்கக்கூடாது, அதனால் இவனை காப்பாற்றிக்கிற அளவுக்கு வந்து நான் இவனை தயார்படுத்தியான்னு சொல்லி ஹீரோ வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்க. அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பிரின்ஸ் வந்து இருந்துட்டு என்ன கை நீ வந்து இந்த மாதிரி உன்னோட சபார்டினேட் சண்டை கட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோது. ஆமாம், நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன், நீயும் வந்து உன்னோட அட்டெண்ட் கூட அந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக வந்துட்டு ஆமாம் நானும் வந்து ட்ரைனிங் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நீ ஏன் வந்து திடீர்னு இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணணுன்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நேற்று நடந்த விஷயத்தினால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினச்சி பார்க்குறாரு. அப்படி நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து அந்த ஹீரோ வந்து அவனை ஒரு கிராமியம் பேர்லேருந்து ஒருத்தனை வாயில் வந்து வலுக்கட்டாயமாக துணிச்சிருப்பார்ல, அதுக்கப்புறம் அவனை வந்து ஒரு ஹீலிங் பண்ணுற இடத்துக்கு முன்னாடி வந்து ஹீரோ வந்து போட்டுட்டு போயிடுவார். அப்படி போட்டு போனதுக்கப்புறம் அவன் வந்து நடந்த எந்த விஷயத்தையுமே யாருக்கிட்டையுமே சொல்லலை. இதுக்கப்புறம் வந்து அவனால் மானாவி வந்து சரியாக யூஸ் பண்ண முடியல. அவனுக்கு வந்து என்ன பயன்னா இதுக்கு மேலே வந்து நான் யார் பின்னாடிக்கிறேன்னு சொல்லிட்டா இவனுக்கு வந்து டார்ச்சர் பண்ணி கொண்டுருவாங்க, நான் இது வரைக்கும் புள்ளி பண்ணிட்டு இருந்தவங்களாம் வந்து திரும்ப என்ன புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் அந்த பயத்துலேயே வந்து அங்கே உட்காந்து கிடக்கிறான். இப்போ சீனங்கட்டை இந்த மாதிரி பிரைன் வந்து ஹீரோவுக்கு மட்டும் கேட்குற மாதிரி யங் மாஸ்டர் இந்த மாதிரி ஆஸ்கலோட சபார்டினேட்டை வந்து நீங்கள் இப்படியே உயிரோட விடுறது வந்து உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு அவன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் வந்து அவனை என்னோடய ஸ்லேவாக மாற்றி வச்சுக்கிட்டேன்னு சொல்லி ஹீரோ வந்து இந்த மாதிரி நினச்சி பார்க்குறாரு. ஹீரோ வந்து ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பார். அது வந்து பிரெயினை வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணி யார் வந்து அந்த ஷேடோ எனர்ஜி வந்து அவங்க மண்டையில் செலுத்துகிறாங்களோ அவங்க வந்து அவங்கள வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், அதாவது நிரந்தரமாக. இது வந்து ஹீரோவோட பாஸ்ட் லைஃப் வந்து ஒரே டைம் தான் யூஸ் பண்ணியிருப்பார். அப்படி யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீ யாருன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது என்னோடய பேர் வந்து டைகோ, நான் இந்த மாதிரி இது வரைக்கும் ஆஸ்கல் அந்த யங் மாஸ்டரோட சபார்டினேட்டாக இருந்தேன், இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொல்கிறது தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஹீரோ வந்துட்டு இவன் நாயோட ரொம்ப விசுவாசமாக இருக்கான், சரி நான் சொல்கிறது நல்லா கேளு, நீ போய் ஆஸ்கல் கிட்ட இங்கே நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்லு, ஒரு வார்த்தையும் கூட மிஸ் பண்ணிடாத, புரியுதா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு புரியுது மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அங்கேருந்து போயிடும். அப்படி போனதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்து கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது, இந்த மாதிரி அப்பா அப்படின்னு சத்தம் கேட்குது. யாரா என்னென்னு மேலே பார்த்தா நேனாக தான் வந்து ஜம்ப் பண்ணியிருப்பான், இந்த மாதிரி அப்பா உங்களை வந்து கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிரைன் வந்துட்டு யங் மாஸ்டர் எப்படி இந்த மாதிரி யங் மிஸ் இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன்ட்டு எனக்கு என்னடா தெரியும், நான் அந்த டிமானிக் ஸ்வாடுக்கு எடுத்து அந்த பொறுப்பை கொடுத்துட்டு வந்தேன், அது என்ன பண்ணி தொலைச்சிட்டு இருக்குதுன்னு தெரியலும் போது அந்த டிமானிக் ஸ்வாட் நல்லா குரட்டி விட்டு தூங்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரின்ஸ் வந்து அந்த பாப்பாவை தூக்கிட்டு யார் இந்த பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பாப்பா வந்துட்டு அப்பா நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒன்றுமே புரியாது. இது அப்பாவா, எப்போ நீ அப்பான, யார் கூட ஆன, என்னடா இங்கே நடந்துட்டு இருக்குங்கும்போது இப்போ சீனங்கிட்ட இந்த மாதிரி அவங்க ஒரு ரூமில் உட்காந்து இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஹீரோ வந்து மிஷினில் வந்து இவ கிடச்சதா சொல்லியிருக்க மாட்டார், இவர் வந்து இந்த மாதிரி தற்செயலாக வந்து இவளை பார்த்து தூக்கிட்டு வந்த மாதிரி சொல்லி அவர் வந்து சமாளிச்சிருப்பார். அதுக்கு அந்த பிரின்ஸ் இருந்துட்டு நானும் கூட இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, நீ இப்படி தான் வந்து இவளுக்கு அப்பானே, நான் என்னமோ நினச்சிட்டேன், பரவாயில்ல, உன்னோட ஓரத்துலேயும் வந்து உன்னோட மனசோட ஓரத்துலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு கைண்ட்னஸ்ஸான ஒரு முகம் இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அட்டச்சா யாருக்கு தெரியும்னு நினச்சோம், அவளுக்கே இப்போ தெரிஞ்சிருச்சு, இனி இது வந்து அவள் ஒரு வீக் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணி அவள் நினைக்கிறதெல்லாம் என்னை செய்ய வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு சரி கே நான் வந்து இதை யாருக்கிட்டையுமே
சொல்ல மாட்டேன், நான் வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போது ஹீரோ வந்துட்டு நீ யார்கிட்டையுமே சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் எனக்கு வந்து இந்த பாப்பாவை நினச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்குது, இவளை வந்து ஹியூமன்லேயும் சேர்த்திக்க மாட்டாங்க, ட்ராகன்லேயும் சேர்த்திக்க மாட்டாங்க, இந்த பாப்பா என்ன பாவம் பண்ணுச்சு, அதனால் நான் வந்து இதை பெரிய விஷயமா வந்து நான் நினச்சிக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் என்னோடய அட்டன்ட்டு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு அந்த பாப்பாவோட கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி விளையாண்டுருப்பா. அப்படி விளையாண்டுருக்கும்போது ஆமாம் நானும் வந்து யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு சரி இதுக்கு பதிலாக உனக்கு எதுவுமே எந்த எதிர்பார்ப்புமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு இல்லை நான் வந்து அப்போ வந்து உன்னோட ரூமை வந்து விசிட் பண்ணுவேன், ஏன்னா வந்து நான் தப்பாக நினச்சிக்காத, நான் வந்து இந்த மாதிரி நேனா வந்து பார்க்க வந்து ஆசைப்பட்றேன், அதை மட்டும் நான் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் என்னோடய மனசு கொஞ்சம் டிப்ரெஷன்லாம் கம்மியாகுது, அதனால் நான் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி அவள் போட்டு மழுப்பிட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு சரி எனக்கு ஒன்றும் அது அந்தளவுக்கு பிரச்சனை கிடையாது, சரி அப்போ இது நம்மளோட சீக்ரெட்டு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் வந்து வெக்கத்தில் இருந்துட்டு அப்போ வந்து இது நம்மளோட ஃபஸ்ட்டு சீக்ரெட் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருப்பாள். நினச்சிட்டு வெக்கப்பட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு இப்போ அந்த ரூம்லேருந்து கிளம்பிடுவார். சரி நான் அந்த மாதிரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இளவரசி இருந்துட்டு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அவள் வந்து ஒரு வெக்கத்துலேயே இருப்பாள். அதுக்கப்புறம் அந்த பிரின்ஸோட அட்டண்டன்ட் இருந்துட்டு இந்த மாதிரி அரேன் உனக்கு என்னாச்சு, நீ ஏன் வந்து உன் ஃபேஸ் ரெட்டாக இருக்குது, உனக்கு ஃபீவரிஷ் ஆக்கினா ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சீனங்கட்டை இந்த மாதிரி ஹீரோ டேரெக்டாக அவரோட ரூமுக்கு போய் அப்போ வந்து இந்த டிமானிக்ஸோட வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஓ அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா, அப்போ நீ என்னை பற்றியும் சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு வாயை மூடு டிமானிக்ஸோட், உனக்கு ஒரு மயிறு வேலையும் கூட நீ செய்ய மாட்டேங்கிற, ஏன் தான் நீ இப்படி உயிரை வாங்கி தொலைச்சிட்டு இருக்கியா, இப்போ இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அந்த பிரைன் வந்துட்டு யங் மாஸ்டர் விடுங்க யங் மாஸ்டர், இந்த மாதிரி நம்ம நேனா வந்து ரூம்குள்ளேயே வந்து டிப்ரெஷன் ஆகிருப்பா, நம்ம அதனால் வெளியில் கொஞ்சம் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அது வந்து அந்தளவுக்கு பேட் ஐடியா கிடையாது பிரைன், சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த அகாடமிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி கூட்டிகிட்டு வந்துடுவார். கூட்டிகிட்டு வரும்போது அந்த பாப்பா வந்து நல்லா சந்தோஷமாக ஜாலியாக விளையாண்டுருக்கும். அப்போ அந்த பிரெயின் வந்துட்டு ஏய் பாப்பா மொல்லா போ, இந்த மாதிரி வேகப்பா எங்கே விழுந்துடாத அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா வந்து பறந்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு இவ இந்த மாதிரி வெளியில் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கூட்டிகிட்டு வரணும், இல்லைனா அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அந்த ஸ்வாட் இருந்துட்டு ஓ நீ இப்போ உண்மையான அப்பா அம்மா நடந்துகிட்டு இருக்க, சரி அப்போது நீ ஏன் வந்து அவளுக்கு வந்து ஒரு அம்மாவை வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து கடுப்பாயிட்டு இருக்க. இப்போ சீனங்கட்டை இந்த மாதிரி அந்த 2 டிராகன்ஸ் வந்து வேறு ஒரு கிங்டத்துக்கு வந்து போயிட்டுருக்கும். அது வந்து இந்த அகாடமியை தாண்டி தான் போயிட்டு இருக்கும்போது வந்து ஒரு எனர்ஜி வந்து ஒரு டிராகன் வந்து ஃபீல் பண்ணுது. அப்படி ஃபீல் பண்ணோன்னே வந்துட்டு கூட இருக்கிற அந்த ஃபீமேல் டிராகன்ட்டு என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு எனர்ஜி வந்து ஃபீல் ஆகுது, அது வந்து இங்கே பக்கத்தில் இந்த அகாடமிக்கு பக்கத்தில் தான் ஃபீல் ஆகுது, நம்ம போகிற கிங்டத்துக்கு வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி அது அப்புறமேல போய்க்கலாம், இங்கே இப்போ வந்து அந்த எனர்ஜி வர பக்கம் நான் போகணும்னு சொல்லிட்டு அந்த டிராகன் வந்து அங்கே கிளம்பி வந்துட்டு இருக்க. அப்போ ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை வந்து அவரும் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து மேலேருந்து கீழே ஒரு அட்டாக் வர அந்த பிரெயின் வந்துட்டு எங்கே மிஸ் பார்த்து அப்படின்னு சொல்லி அந்த பாப்பாவை வந்து காப்பாற்றிடுவான். ஆனால் அங்கே விழுந்த ஒரு அடி வந்து பயங்கரமாக ஒரு இம்பேக்டில் வந்து அது வந்து லேண்ட் ஆகிருக்கும் அந்த 2 டிராகன்ஸுமே. ஹீரோ வந்துட்டு உனக்கு எதுவும் ஆகலையே பிரெயின், இந்த மாதிரி நேனாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது நேனாக்கு ஒன்றும் ஆகலை எங்கள் மாஸ்டர், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பார்த்தா ஓ இது ஹை ரேங்கிங் டிராகன்ஸ், இது இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கு, இதுக்கு இங்கே என்ன வேலை, அதுவும் 2 அண்ணா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டிராகன் வந்துட்டு இந்த பூச்சிக்கு முன்னாடி தான் வந்து நான் இந்த மாதிரி வர வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தேன், இவங்களை பார்த்தாலே எனக்கு எரிச்ச மயிராக இருக்குது, ஓ அப்போ இந்த எனர்ஜி அந்த கேவலமான டிஸ்கஸ்டிங்கான எனர்ஜி அது இங்கிருந்தே வருதா, இந்த புழுவா அப்படின்னு சொல்லி அந்த பாப்பாவை சொல்லிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு என் பின்னாடி வா பிரெயின் அப்படின்னு சொல்லிடுவார். அவங்களாம் இப்போ ஹீரோ தான் முன்னாடி வந்து பேசிகிட்டு இருப்பார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏய் பூச்சியே இப்படி தான் வந்து ஹை ரேங்கிங் நோபல்ஸ் கிட்ட பேசியா, மரியாதை கொடுத்து பேச மாட்டா அப்படின்னு சொல்லி வம்பிழுத்துட்டு இருக்க. அதுக்கு அந்த மேல் டிராகன்ட்டு இரு நம்ம வந்து இப்போதைக்கு அந்த பூச்சி புழுவோட சண்டை கட்டி நம்மளோட தகுதியை வந்து குறைச்சிக்க வேண்டாம், டேய் நான் சொல்கிறது கேள்றா, அந்த பாப்பா இருக்குது பார் அந்த டிஸ்கஸ்டிங்கான பொருளை வந்து எங்கிட்ட கொடு, அது வந்து ஹியூமனும் கிடையாது டிராகனும் கிடையாது, அது 2மே வந்து கிராஸ் ப்ரீடான பிறந்த ஒரு கிரகம், அதை வந்து என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு டே பாடு அப்படின்னு சொல்லும்போது அந்த டிராகன் வந்துட்டு என்னடா சொன்ன இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உன்னைத்தாண்டா பாடுன்னு சொன்னேன், நீ பள்ளி ஆனால் நீ வந்து என்னோட பாப்பாவை வந்து இந்த மாதிரி நீ சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உனக்கு ரொம்ப தைரியம் தான் ஹியூமன் சொல்லிட்டு அதை வந்து ஒரு அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. அதை வந்து ஹீரோ மேலே உழுகுது, அவன் பக்கத்து தான் அட்டாக் பண்ணியிருப்பான். அது வந்து ஒரு லார்ஜான ஒரு இம்பேக்ட் ஃபோர்ஸை வந்து காட்ட ஹீரோ வந்துட்டு ஏய் பிரெயின் நான் வந்து இதை பார்த்துக்கிறேன், நீ வந்து இப்போதைக்கு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோ வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக
அந்த ட்ராகனை வந்து அதோட வெப்பன் எடுத்துகிட்டு ரெடியாக தான் இருக்கும். ஹீரோ வந்துட்டு அவர் வந்து டெமானிக் ஸ்வாடை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி இப்போ ரெண்டும் சேர்ந்து மெர்ஜாய் வந்து ஹீரோ ஃபார்மில் இருப்பார். அப்படி ஃபார்மில் இருக்கும்போது வந்துட்டு சார் அந்த எனர்ஜி அது வந்து இருளின் கடவுளோட சக்தி, இது இவங்கிட்ட என்ன பண்ணிகிட்டு இருக்கு, எது எப்படியோ இவன் கதையை மூலம் டக்குன்னு முடிச்சாகணும், அவங்ககிட்ட என்ன தான் கடவுளோட பவர் இருந்தாலும் கூட அவன் சாதாரண பூச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவார. ஹீரோ வந்து அதை விட வேகமாக போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவனுக்கு வந்து ஒன்றுமே புரியுது, எப்படி இவன் இவ்வளோ வேகமாக வந்து நகர்றான், அதுவும் இவன் மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து ஹீரோ வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பார். இவனும் பதிலுக்கு வந்து ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மானாவை வந்து ஸ்கையில் கிரியேட் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணுவான். அதுலேருந்து ஹீரோ தப்பிச்சு மறுபடியும் இவனை போட்டு அடிக்க, அப்போ அந்த ஃபீமேல் ட்ராகன் வந்து தடுத்துட்டு இருந்துட்டு சார் இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேல் ட்ராகன்ட்டு நீ மோடிட்டு பின்னாடி வா, நீ அவனுக்கு மேட்ச் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போது இல்லை சார் இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசுக்குள்ள இருந்துட்டு நான் 1000 வருஷமாக வந்து மானாவை வந்து கிரியேட் பண்ணி இந்த ஷீல்டை வந்து உருவாக்கியிருக்கேன், இதை வந்து இந்த மனுஷனால் வந்து எப்படி இருந்தாலும் உடைக்கவே முடியாது, ஏன்னா அவன் 100 வருஷம் கூட வாழ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த டிமானிக் ஸ்வாடை யூஸ் பண்ணி அதை வந்து ஷட்டர் பண்ணிடுவார். இவளுக்கு ஒன்றுமே புரியாது, எப்பட்றா இது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போது ஹீரோ வந்து அந்த ஃபீமேல் ட்ராகனை சராமாரியாக வெட்ட, அதுக்கப்புறம் அந்த மேல் ட்ராகன்ட்டு நான் வந்து உன்னை தரக்குறைவாக வந்து ஒன்று நினச்சிருக்கக்கூடாது, நீ வந்து ஒருத்தியான ஒரு ஆப்பனண்ட் தான், சரி நான் வந்து இப்போ என்னோடய ஃபுல் ஃபார்மில் வந்து சண்டை போகிறேன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பாலிகிராஃப்னு சொல்லப்படுற ஒரு மேஜிக் யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்துட்டு ஓ இதுவா, நான் எதிர்பார்த்தது என்னென்னா இது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து தாக்கு பிடிக்குன்னு நினச்சேன், ஆனால் இப்போ வந்து அது அதாவது அந்த ட்ராகன் ஃபார்முக்கு வந்து மாறுது, பரவாயில்லையே அப்படின்னா வந்து இதுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம போட்டு தள்ளிட முடியும்னு சொல்லிட்டு அது ட்ராகன் ஃபார்மில் மாதிரி ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க. ஹீரோ வந்துட்டு அதாவது ஹீரோ தான் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பார். அப்போ அந்த ட்ராகன் வந்துட்டு என்ன இவன் கரெக்டாக மேலே வர்றான், இந்த மனுஷனுக்கு இந்த பாலிகிராஃப்னு சொல்லப்படுற இந்த மேஜிக்கோட வீக் பாயிண்ட் என்னன்னு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சேச்சா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து கரெக்டாக அது வீக் பாயிண்ட்லேயே அடிக்க, இவர் இந்த ட்ராகன் வந்துட்டு அடைச்சா நான் வந்து தப்பு பண்ணிக்கிட்டேன், நான் வந்து இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு பல்லி என்ன ஓடி போகலான்ட்டு பார்க்குறியா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ இப்போதைக்கு வந்து செத்தே ஆகுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ட்ராகன் மேலே வந்து அவரோட டிமானிக் ஸ்வாட பவர் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண அது வந்து இறந்து போயிடுது. அந்த இம்பேக்ட் வந்து இவங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க, பிரெயின் அது அங்கே வரைக்கும் அடிக்குது. அதுக்கப்புறம் பிரெயின் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஹீரோ வந்து அந்த ட்ராகனோட மீட்டை வெட்டி சாப்பிட்ருப்பாரு. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது பிரெயின் இது சாப்பிடு, இது வந்து உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த நேனா வந்துட்டு எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது உனக்கு இது கிடையாது நேனா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்க. இதோடய அந்த பாட்டு முடியுது. லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் இப்போ தான் இன்றைக்கி தான் ஒரு நியூவாக ஒரு இன்ஸ்டாகிராம் வந்து க்ரியேட் பண்ணேன். நீங்கள் வந்து அந்த ஐடிக்குள்ளே வந்து சேட் பண்ணுங்கள், சும்மா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பண்ணுங்கள். டிப்ரெஷனாக இருக்கிறீங்கன்னா, ஒரு மாதிரி பேச்சு துணைக்கு ஆள் கிடையாது, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, வாழ்க்கை என்னடா இப்படி போயிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு சும்மா ஃப்ரெண்ட்ஸாக எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி பேசிக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டு சாப்டரில் பார்க்குறோம், அடுத்த எபிசோடில் பார்க்குற வரைக்கும் பை கைஸ்.